வணக்கம். நான் சாந்தி வெற்றிவேல். இறைவனை திட்டலாமே. இது நிறைய பேருக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், நிறைய பேருக்கு கோபமாகவும் இருக்கும். உண்மைதாங்க. தாயை திட்டுறதுல நமக்கு ஒரு தப்பும் இல்லைங்க. இறைவன் நம்மளுடைய தாயை போன்றவன். நல்லா திட்டலாம். உரிமையோட ஒரு மோதலும் இறைவன்கிட்ட ஆழமான பக்தியும் காட்டலாம். இது நம்ம பெத்த தாய் மேலே கட்டுற அன்பை போன்றது. ஒரு ஆண் தன் தாயிடம் மட்டும்தான் உரிமையாக கத்துவான், சண்டை போடுவான், மனசில் பட்டதை யோசிக்காமல் சொல்லுவான், ஆவேசமாக அழுவான். அவனுக்கு இது போல் உரிமையாக நடக்க வேறு இடம் தெரியாது. அதுக்கு அவனுடைய தன்மானமும் இடம் கொடுக்காது. வெளியே அழுதா கோழன்னு சொல்லுவாங்க, கோபமாக பேசினா ஆவேசக்காரன்னு சொல்லுவாங்க. சிலர்கிட்ட தவறான வார்த்தைகளை விட்டுட்டா அவனை அதிகமாக பிரச்சனைங்க கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா அந்த மனுஷனை ஒதுக்கிடுவாங்க. ஒன்று எதிராளியால் பாதிக்கப்படுவான், இல்லைன்னா எதிராளியால் விலக்கப்படுவான். அதே ஆண் தன்னுடைய தாயை திட்டினா அவளுக்கு அவனுடைய கோபத்தோட வலி புரியும், அவன் வார்த்தையோட உணர்வு மொழி புரியும். ஏன்னா அவன் அவளுடைய எண்ணத்தில் உருவானவன். அவனது ஒவ்வொரு செயலும் தெரிஞ்சவன். அவன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்துல தடுமாறுறான், அதனால தான் நம்மக்கிட்ட கோபப்படுறான். அதே மகன் தாயிடம் கோபம் தணிந்து வந்து அம்மா பசிக்குது அப்படின்னு சொன்னான். அடுத்த வினாடியே அவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் மறந்து போயிட்டு நீ இதை சாப்பிடு கண்ணா, அதை செய் அப்படின்னு சொல்லுவான். அத்தனை விஷயமும் தன்னுடைய பிள்ளைக்காக மறந்து போயிடுவாள். அதை விட அம்மாவுடைய பக்கத்தில் வந்து உட்காந்துட்டா உலகமே உருகி அவள் காலடியில் விழுந்தது போல் ஒரு பெருமை இருக்கும் பாருங்க. அது சொல்லவே முடியாது. அதுக்காக அவள் எந்த இடத்துலையும் தன் பிள்ளைய சபிக்க மாட்டா. அவள் அப்படி சபிச்சால்னா அது அவளையே சபிச்சுக்கிறதுக்கு சமம். அதுபோல தான் இறைவனும் தாயும் ஒன்று. இறைவனுக்கு கோபத்தை தாங்கக்கூடிய தாய்மை சக்தி அதிகமாக இருக்குது. அவங்க திட்டுறதுனால கோபிச்சிக்கவே மாட்டார். அவன் எதனால் திட்டுறான், அவனை எப்படி சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு நினச்சி அவன் எதிர்பார்க்காத வாய்ப்பை கொடுத்து அவனுக்கு வாழ்க்கையில் புதிய மாற்றத்தை கொடுத்து அவனை சமாதானப்படுத்த முயற்சி செய்வார். அவனுக்கு எந்த குழந்தையும் அழ வைத்து பார்க்க பிடிக்காது. அதே குழந்தை அடுத்த முறை இறைவனை சந்திக்கும் பொழுது தன் வாழ்க்கையில் நடந்த சந்தோஷமான நிகழ்ச்சியை பகிர்ந்து உரிமையாக சொல்லும் பொழுது அந்த இடத்துல இறைவனுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். இந்த இடத்துல ஆண்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் இருக்குது. பெண்களான எங்களுக்கு கோபம் வராதா? நிச்சயமாக வருங்க. ஆனால் பெண்களுக்கு தங்களுடைய பிரச்சனைகளை பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு தாயிடமோ சகோதரியிடமோ ஸ்நேகிதியிடமோ இல்லை பக்கத்து அக்கத்தில் இருக்க பெண்களிடமோ சொல்லி ஆறுதலை தேட முடியும். அவங்க இதை பற்றியெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. ஆனால் ஆண்கள் தங்களுடைய மரியாதை இதனால் குறைஞ்சிடும், நம்மளை பலவீனமாக மற்றவங்க நினச்சிருவாங்க அப்படின்னு நினச்சி நிறைய விஷயங்களை மனசில் போட்டு புதைச்சி வச்சுப்பாங்க. இதனால தான் இவங்க அதிகம் நாடுறது இறைவனோட பக்தியை. அங்கே மட்டும்தான் உரிமையாக உட்காந்து அழலாம், மனம் விட்டு பேசலாம், தனிமையில் தங்களுடைய கோபத்தை தெரிவிக்கலாம், தங்களுடைய கவலை அத்தனையும் இறைவனோட பாதத்தில் கொட்டி அழுது தீர்க்கலாம். இதை கேட்டுட்டு எந்த தெய்வமும் அவங்கள கேவலப்படுத்துறதில்ல, ஏளனம் செய்கிறதில்ல. இந்த கோபமும் ஒரு வித பக்தி தாங்க. இறைவனுக்கு கோபப்படுறவங்களும் பக்தி செலுத்துகிறவங்களும் உண்மையாகவே எதிர்க்கிறவங்களும் எல்லாருமே ஒன்று தான். இவங்க யாரையும் இறைவன் தரம் பிரித்து பார்க்குறதில்ல. எல்லாருமே அவருக்கு ஒரே குழந்தை தான். இதற்கு ஒரு கதையும் இருக்குங்க. ஒரு சிறந்த வசதியான பக்திமான், அவருக்கு பக்தியை பெருக்கணும்னு ஒரு ஆசை. ஒரு பிரம்மாண்டமான கோயில் இருக்கிற இடத்துல அங்கே ஒரு இலவச உணவு விடுதியை தொடங்கிட்டார். இங்கே வர்றவங்க கண்டிப்பாக கோயிலுக்கு போயிட்டு சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு உணவுக்கு இலவச சீட்டு வாங்கிட்டு வந்தால் தான் உணவு கொடுக்கணும்.
அப்படின்னு அறிவிக்கும் எழுதி வச்சிட்டாரு. கோவிலுக்கு போகாதவெல்லாம் போய் சாமியை கும்பிட்டுட்டு சீட்டை வாங்கிட்டு வந்து உணவை ரசித்து ருசித்து மகிழ்ச்சியாக சாப்பிட்டான். ஒரு மனுஷன் சோர்வா பசியோடு அந்த உணவு விடுதியை நோக்கி வந்தான். வந்தவன் எனக்கு பசிக்குது அப்படின்னா. உணவு சீட்டு வச்சிருக்கியாப்பா அப்படின்னு அங்கே இருக்கவங்க கேட்டாங்க. என்கிட்ட எந்த சீட்டும் இல்லைங்க, ஆனால் எனக்கு பசிக்குது. பேசாமல் கோவிலுக்கு போய் சாமியை கும்பிட்டுட்டு உணவு சீட்டு வாங்கிட்டு வா. இதை பாருங்க, எனக்கு பசி உயிர் போகுது அப்படின்னா. இந்த விஷயம் இறை பக்தருடைய காதுக்கு போச்சு. அவரே நேராக அங்கே கிளம்பி வந்தார். இறைவனை போய் பார்த்துட்டு வர்றதுனால உனக்கு சுவையான உணவு கிடைக்க போகுது. உணவுக்காக இறைவனை பார்க்கறதுல ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே அப்படின்னாரு. அவனுக்கு கோபம் வந்துச்சு. அப்படி இறைவனை பார்த்து தான் உணவு சாப்பிட்ணுன்னா அந்த உணவும் இறைவனும் எனக்கு தேவையில்லை. அதற்கு நான் பசியோடு இறந்து போகிறதே மேல் அப்படின்னு கோபமாக அங்கிறது போயிட்டான். அதுக்கப்புறம் என்ன, அந்த இறை பக்தனுடைய மனசில் நிம்மதி இல்லாமல் போயிடுச்சு. இறைவன் அவருடைய கனவுல வந்தார். என்னப்பா, இறை தொண்டெல்லாம் நல்லா போயிட்டுருக்கா? பக்தர்களுக்கெல்லாம் இலவச உணவு கொடுக்குற, நிறைய பக்தர்கள் சேர்ந்துருப்பாங்களே அப்படின்னாரு. இறைவா, எனக்கு மனசில் நிம்மதியே இல்லை. ஒருத்தன் இன்னைக்கு உங்கள் மேலே பக்தி செலுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு உணவு கேட்டான். நான் கொடுக்கலையே. ஓ, இது உனக்கு பெருமையாக இருக்குதா? இங்கே வந்த அந்த வாலிபன் கிட்டத்தட்ட 25 வருஷமாக எனக்கு தெரியும். 25 வருஷமாக அவனை நான் பக்தி செலுத்தவும் சொல்லலை, அவனும் என் மேலே பக்தி செலுத்தினது இல்லை. அதுக்காக நான் அவனை கொன்னா போட்டுட்டேன். அவனுக்கு தேவையான அத்தனையும் செஞ்சு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். நான் அப்படி தனித்தனியாக விலைக்கு வைக்க வேணும் அப்படின்னு நினச்சா இந்த உலகத்தில் 90% பேர் உணவு இல்லாமல் இன்று இறந்திருப்பாங்க. இறைவன் விஷயத்தில் கெட்டவனும் இல்லை, நல்லவனும் இல்லை. அதை முதல்ல புரிஞ்சுக்க. தரம் பிரித்து உணவு கொடுக்க மாட்டேன். நீ இதெல்லாம் சிந்திக்காமல் செஞ்சதுனால தான் இன்றைக்கி இந்த செயலை செஞ்சுருக்க அப்படின்னு கோபமாக சொன்னார். இன்றைக்கி உன்னால் உண்மையாகவே ஒருத்தன் பசி மயக்கத்தில் துவண்டு இறந்து போயிட்டான்னு வச்சுக்க, நீ இத்தனை நாள் சேர்த்து வச்ச பக்தியும் வீணாக போயிடும். யாரையும் துன்புறுத்தி இறைவனை வணங்க வைக்காத. அவங்கவுங்க விருப்பப்படி வாழதான் நம்ம அத்தனை வகையான மனுஷர்களையும் படைச்சி வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டார். மறைஞ்சும் போயிட்டார். எனவே இறைவனை திட்டுறது அவங்களுடைய உரிமை, அது தனிப்பட்ட விஷயம். இறைவனை கொண்டாடுறதும் அது அவங்களோட சுதந்திரம், அது அவங்க விருப்பமான செயல். அவங்களது உரிமையை நம்ம பறிக்கக்கூடாது. இறைவன் நம் மனசில், கோபப்படுறவங்க மனசில், பக்தி செலுத்துகிறவங்க மனசில், இப்படி எல்லார் மனசுலேயும், ஏன் குறை சொல்கிறவங்க மனசில் கூட ஒரே மாதிரி தான் இருக்கிறாரு. பெற்றவங்கக்கிட்ட குழந்தைங்க அழறதுக்கு உரிமை இருக்குங்க. உற்றவனை திட்டத்துக்கு உயிர் துடிப்புக்கு துணிவும் இருக்குது. மகிழ்ச்சியில் உன்னை துதிப்பதும் பக்தி தான். மனவேதனையில் உன்னை சீன்றதும் ஒரு விதமான பக்தி தான். 1000 உறவுகள் இருந்தாலும் நமக்கு உரிமையாக அழுந்து தீர்க்கத்துக்கு ஒரு மடி நிச்சயம் வேணும், ஒரு அணைப்பும் வேணும். அது அந்த இறைவன்கிட்ட தான் கிடைக்கும். என்கிட்ட எல்லா உரிமையும் இறைவனுக்கு இருக்குது. ஏன்னா நீ என்னுடையவன், தாயுமானவன். எதையும் யாருக்கும் புரிய வைக்க நினைக்காதீங்க. தானாக புரிஞ்சுக்கிறது ரொம்ப சிறந்ததுங்க. புரிய வைக்க முயற்சிச்சா அங்கே விவாதம் நடக்கும், அதிக பேரே. அதனால் அந்த நம்ம செய்ய போகிற செயலே கெட்டு போயிடும். தானாக புரிஞ்சுக்கிறது யார் தடுத்தாலும் அழியாது, நிலச்சி நிற்கும். இறைவன்கிட்ட இருக்கிற பக்தியும் அப்படி தான். நம்ம உரிமையாக என்ன வேணுமானாலும் செய்யலாம், எப்படி வேணுமானாலும் நடக்கலாம். இப்படி இருந்தால் தான் இறைவன் உனக்கு உதவுவார், இல்லைன்னா உதவ மாட்டார் அப்படின்னு நினைக்காதீங்க. அவர் தாயை போல சிறந்தவர், எல்லோரையும் அரவணைக்க தெரிந்தவர். மீண்டும் ஒரு நல்ல தலைப்பில் இணையலாம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சந்தேகங்களை என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குங்க. மீண்டும் ஒரு நல்ல தலைப்பில் இணைவோம். நன்றி.